தெலுங்கர்களை தோலுரித்த கல்வெட்டு ஆதாரம். இதை கேட்கும்போது தமிழர்களுக்கு உண்மையிலுமே காதுல தேன் வந்து பாயிற மாதிரி இருக்கும். சரிதானே? நாம சில நாட்களுக்கு முன்னால சோழர்கள் தமிழர்கள் தான், ஏன் ரேநாட்டுல ஆட்சி பண்ண சோழர்கள் கூட தமிழர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சில கல்வெட்டு, செப்பேடு மற்றும் இலக்கிய ஆதாரங்களை முன் வச்சு ஆதாரத்தோட நம்ம நிரூபிச்சிருந்தோம். ஆனா நம்ம தெலுங்கு கொல்டி பாய்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. அப்பனா ரேநாட்டு சோழர்கள் எதுக்கு தமிழ்ல கல்வெட்டுகள் எழுதாம தெலுங்குல மட்டும் கல்வெட்டு எழுதி வச்சிருக்கணும், அவங்க தெலுங்கர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பல உருட்டுக்களை உருட்டி அழுகவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நம்ம அதற்கான காரணத்தையும் பல கல்வெட்டு ஆதாரங்களை முன் வச்சு சொல்லியுமே அவங்க அழுகிறத நிறுத்துறாப்புல தெரியவே தெரியல, அழுதுகிட்டே இருந்தாங்க. ஆனா இப்ப இந்த பாம்புலாம் தோல் உரிச்சு போடும்ல, அந்த மாதிரி பாம்புக்கெல்லாம் நம்மளே பிடிச்சி தோலை உரிக்கிற மாதிரி தமிழர்கள் ஒரு தக்டைப்பு சம்பவத்தை ஒண்ணு கொடுத்து வச்சிருக்காங்க. அது என்ன சம்பவம் அப்படிங்கறத பத்தின காணொலி தான் இந்த காணொலி. ஸோ வணக்கம் நண்பா, என்னோட பேர் காலிஸ். வீடியோக்குள்ள போலாம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு தெலுங்கு பாட்டியம்மா உட்கார்ந்துக்கிட்டு கையில வடை சுடுறதுக்கு பதிலாக வாயாலவே வடை சுட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதாவது இந்த ராஜேந்திர சோழன் இருக்கார்ல, இவர் தெலுங்கர் குலத்தின் சிங்கம் அப்படிங்கிற மாதிரி. அதை பார்த்த நம்ம என்ன சொல்லியிருந்தோம், நீங்க சொல்றது தப்பான வரலாறு. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ராஜேந்திர சோழன் எரியகம்மா விஜயகம்மா இவங்களுடைய வாரிசான, அதாவது நவராமன் இருக்கார்ல, அவங்களுடைய வாரிசுல வந்தவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இது தப்பான வரலாறுங்க, இது உண்மையானது கிடையாது. உண்மையிலுமே தனஞ்சய முத்துராஜா அப்படிங்கிற ஒருத்தவங்களுடைய வம்சாவளியை சேர்ந்தவங்க தான் தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி பண்றாங்க. அவங்களோட மரபுல வந்தவங்க தான் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் அப்படிங்கிற மாதிரி கல்வெட்டு ஆதாரம், அதுவும் அரசால் வெளியிடப்பட்ட எபிகிராஃபியா இண்டிகா இருக்கு இல்லையா, அந்த அரசு ஆவணத்துல இருக்க கல்வெட்டு ஆதாரங்களை எடுத்து நம்ம சொன்னோம். டப்புன்னு அந்த பாட்டியம்மா என்ன சொல்லிடுச்சு, அப்படியே இருந்தாலும் நீங்க சொல்ற மாதிரி இந்த தனஞ்சய முத்துராஜா இருக்கார்ல, அவரு தனஞ்செய்ய முத்துராஜுலு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கல்வெட்டுலயே அவரை தெலுங்கரா வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா கொஞ்சம் அதை எடுத்து உருட்ட ஆரம்பிச்சிச்சு. சுத்தமான உருட்டு. சோ இதை வச்சு பார்க்கும்போது ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் தெலுங்கர் தான் அப்படிங்கிற மாதிரியே சொல்லுச்சு. ஆனா நம்ம என்ன சொல்லியிருந்தோம், பாட்டி அவங்க தமிழர்கள் தான், பல்லவர்கள் வந்தனால அவங்களுடைய எல்லை பகுதியை வந்து பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அங்க போய் ஆட்சி பண்ணாங்க. அவங்க எல்லை பகுதியில பாத்தீங்க அப்படின்னா தமிழை தாண்டி மாற்று மொழி, கலப்பு மொழி பேசக்கூடியவங்க அதிகமா இருந்தாங்க. சோ அதனாலதான் அவங்களுடைய கல்வெட்டு எல்லாமே அந்த மொழி பேசக்கூடியவங்களுக்கு புரியுற மாதிரி கல்வெட்டுகளை எழுதினாங்க. அவங்களுடைய பெயர்களையும் அதுக்கு ஏத்தாப்புல வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம மறுபடியும் ஆதாரத்தோட நிரூபிச்சோம். அதுக்கு எடுத்துக்காட்டா கூட நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ராஜேந்திர சோழன் தெலுங்கண்டா அப்படின்னு சொல்லும்போது, ராஜேந்திர சோழன் தெலுங்கன் அப்படின்னு இருந்தாருன்னா அவருடைய அப்பாவுக்கு எப்படி தெலுங்கர் குல காலன் அப்படிங்கிற பட்டம் வந்திருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். அதுக்கு அந்த பாட்டியம்மா ஒரு விளக்கம் கொடுத்திருக்கு பாருங்க, அதை பார்த்துட்டு வாங்களேன். இதற்கு வந்து மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவன் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் உண்டு. பட் பொதுவில் காலன் அப்படின்னா வந்து யமன் அர்த்தம். இந்த யமன்கிற அடமொழி வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, தெலுங்கர்கள் குலத்தில் உதித்த காலன் இவர், அதாவது தெலுங்கர்கள் குலத்தில் பிறந்த யமன் இவர் வந்து மற்றவங்களுக்கு தான் யமனா இருந்திருக்காரே தவிர தெலுங்கர்களுக்கு யமனா இருந்தது கிடையாது. இந்த மாதிரி ஏகப்பட்ட எண்ணெயை உருட்டி வச்சிருக்குங்க. நம்ம என்னதான் பல ஆதாரங்களை எடுத்து வெளியிட்டாலும் அவங்க பிடிச்ச புடி என்ன தெரியுமா, அந்த காக்கா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சரிப்பா நீங்க சொல்ற மாதிரியே இருந்தாலும் ரேநாட்டு சோழர்கள், அந்த பொத்தப்பியில ஆட்சி பண்ண சோழர்களும் எதற்காக தமிழில் கல்வெட்டுகளை வெளியிடாம தெலுங்குல வெளியிட்டாங்க, இதுதான் எங்களுக்கு இடிக்குது. இதை வச்சு பார்க்கும்போது அவங்க கண்டிப்பா தெலுங்கர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா நாங்க சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி பல வீடியோக்களை போட்டிருந்தாங்க. பல பேர் வந்து ஃபேஸ்புக்லயே வந்து பிச்சு உதறிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அது எல்லாத்துக்குமே ஆப்படிக்கிற மாதிரி நம்ம தமிழன் ஒரு சம்பவத்தை செஞ்சு வச்சிருக்கான்னு சொன்னல, அந்த சம்பவம் என்னன்னு தெரியுமா, ஆந்திரா மாநிலம் இருக்குல்ல, அங்க கடப்பா அப்படிங்கிற ஒரு மாவட்டத்துல இருக்கக்கூடிய பொத்தப்பி அப்படிங்கிற ஒரு பகுதியை தலைமையிடமா கொண்டு ஆட்சி பண்ணவங்க தான் இந்த ரேநாட்டு சோழர்கள். அவங்கள ஒரு பகுதியினர், அதாவது நவராமன் இருக்கார் இல்லையா, அவருடைய வம்சாவளியில வந்தவங்கள பொத்தப்பி சோழர்கள் அப்படின்னு நினைச்சாங்க. இவங்களையும் தெலுங்கு சோழர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா இப்போ அந்த பொத்தப்பி சோழர்கள் எழுதிய தமிழ் கல்வெட்டை அங்குள்ள கடப்பாலையே இருக்கக்கூடிய பெண்ணா நதிக்கரை இருக்குல்ல, அங்கே இருக்கக்கூடிய நாத நாகேஸ்வரர் கோவில் அப்படிங்கிற ஒரு கோவில்ல மத்திய தொல்லியல் துறையின் தென்மண்டல கல்வெட்டு பிரிவு இந்த குழுவினர் எல்லாம் சேர்ந்து அங்க தமிழ் கல்வெட்டு இருக்கு, இதை வந்து பொத்தப்பி சோழர்களுடைய கல்வெட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமா நியூஸாவே வெளியிடுறாங்க. அந்த நியூஸோட ஆதாரம் கூட இந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். அதுவும் 1-2
கல்வெட்டு இல்ல, கிட்டத்தட்ட 16 கல்வெட்டுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப அந்த கல்வெட்டுகளை படி எடுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்குங்க. படி எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த கல்வெட்டு செய்தி என்ன அப்படிங்கறத அவங்க வந்து வெளியே சொல்லுவாங்க. இதுவரையிலும் ஒத்தப்பி சோழர்கள், அதாவது ரேனாட்டு சோழர்கள் வந்து தெலுங்கர்கள், இவங்க தெலுங்குல தான் கல்வெட்டுகளை வெளியிட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்ன தெலுங்கு கொல்ட்டி கும்பல் இருக்குல்ல, அவங்களுடைய தோடு கொஞ்சம் கொஞ்சமா உரிக்கப்பட்ட சம்பவம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஏன்னா இவங்க தமிழர்கள் தான் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரியான ஏகப்பட்ட கல்வெட்டுகள் இருக்கு. இப்ப தானே கொஞ்சமா நோண்டி ஒரு 16 கல்வெட்டுகளை எடுத்திருக்காங்க. இன்னும் போக போக தமிழர்களுடைய சம்பவங்கள் நீங்க பார்க்கத்தான் போறீங்க. அது மட்டும் இல்ல, இந்த கல்வெட்டுல என்ன இருக்கு அப்படிங்கிறது மட்டும் வெளியே வரட்டும். கொல்ட்டி கும்பல்கள் இதோட க்ளோஸ். ஆனா இங்க நடந்த ஒரு நல்ல சம்பவம் என்ன தெரியுமா? இன்னொரு முக்கியமான சம்பவம், நல்ல வேலையா போச்சு. அவங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசா படிப்பறிவு இல்லாதனால அந்த கல்வெட்டு வந்து என்ன கல்வெட்டு, என்ன மொழி கல்வெட்டு அப்படிங்கறத படிக்க தெரியாதனால பாவம் அதை சிறைக்க காணாம். இல்ல படிக்க மட்டும் தெரிஞ்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேரளா சம்பவம், கேரளாவில் தமிழ் கல்வெட்டெல்லாம் போட்டு அழிச்சாங்கல்ல, அந்த மாதிரி அந்த கல்வெட்டையும் அழிச்சு வச்சிருப்பாங்க. ஆண்டவ முன்னியத்துல பாவம் அவங்களுக்கு ஏதோ படிப்பறிவு இல்லை போல இருக்கு. அதனால தமிழ் கல்வெட்டுகள் எல்லாம் பொழைச்சிக்கிட்டு இருக்கு. தெலுங்கர்கள் வேறு, தமிழர்கள் வேறு, சோழர்கள் வேறு, தெலுங்கர்கள் வேறு அப்படிங்கிறது இந்த இடத்துல நிரூபிக்கப்பட்டது. இதே மாதிரி அடுத்த உண்மையான வரலாற்று செய்தியோட அவங்க வந்து பார்க்குறேன். நன்றி.